முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, இன்றைக்கி மே 17 திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்போட இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். டாப் ஆஃப் தி ஹவரில் முதலாக திரு கெரி ஆனந்த சங்கரி அவர்கள் 12வது வருஷ நினைவஞ்சலி, நம்ம முளைவாய்க்கால் இனப்படக்கொலையின் 12வது வருஷ ஆனிவர்சரிக்காக அவங்க பேசினதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில். அடுத்தது அஃப்கோர்ஸ் நம்ம நிறையா தடவை பார்த்துட்டோம், பட் இன்னமும் முக்கியமான விஷயமான வேக்சினேஷன்ஸ் பற்றி திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒன்டாரியோ ஹெல்த் அஃபீஷியல்ஸ் இப்போ இருக்கிற வேக்சினேஷன் அண்ட் கோவிட் சிச்சுவேஷனை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் டாப் ஆஃப் தி ஹவர். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் க்ரீன் கேஸஸ் அண்ட் இதை பற்றியான நிறைய விஷயங்கள் அண்ட் இதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் எவ்ரிடே நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பட் இதுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு புது ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வெளியிட்ட நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கெனடிய வளத்தில். அடுத்ததாக எப்பயும் போல் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் சாங் கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கரன்சி இன்றைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வெதர் ரிப்போர்ட் அண்ட் நியூஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர், நான் முதலியே சொன்ன மாதிரி திரு கெரி ஆனந்த சங்கரி அவர்கள் நம்மளோட 12th ஆனிவர்சரி ஸ்ரீலங்காவில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள், பட் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த பெரிய இன்சிடெண்ட்காக இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற நியூஸ் ரிப்போர்ட் தான். இதை தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். Missed by members, the Honourable Member for Scarborough Rouge Park. Madam Speaker, on May 18th, Tamils in Canada and around the world will mark the 12th anniversary of the Mulivaikal genocide. They will mourn, they will grieve, they will commemorate, and they will resolve to never again be witness to such genocide and atrocity in our world. Sadly, this right to commemorate itself is under attack, Madam Speaker. The Sri Lankan state continues to desecrate memorials and threaten those who commemorate. Despite these restrictions, Tamils on the island and around the world will join hands on May 18th in person or virtually to pay tribute to our fallen brothers and sisters and recommit to ensuring that Tamils can live on the island with freedom, equality, and self-determination. We will continue to be resilient and never be silenced. The monuments to those who are lost is etched in our collective memory and in our hearts. The march towards justice is long and painful, Madam Speaker, but we will continue until justice is served. Thank you, Madam Speaker. ஸோ நாளைக்கு மே 18ன்றதுனால இந்த 12th இயர் ஆனிவர்சரியை மார்க் பண்ணுற மாதிரியான நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் அண்ட் மீட்
அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அவங்களோட இரங்கலை கண்டிப்பாக தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதை கண்டிப்பாக நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவிலையும் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வேக்சினேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக்கெண்ட் இல்லை, நேற்று சாட்டர்டே அண்ட் சண்டே நிறைய கம்யூனிட்டிஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பாப்அப் வேக்சினேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஸ்கார்ப்ரோவில் தமிழ் கம்யூனிட்டிக்கும் ஒரு பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக் நேற்று நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆகா கான் மியூசியமில் ஒரு பாப்அப் நடந்துச்சு. அதே மாதிரி சீக் கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டி சென்டரில் பாப்அப் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன்ஸை டார்கெட் பண்ணி பாப்அப்ஸ் கொண்டு வந்து ரொம்ப சீக்கிரமே இந்த வேக்சினேஷன்ஸை எப்படி கொண்டு போகலாம், எவ்வளோ சீக்கிரம் நிறைய பேருக்கு இந்த வேக்சினேஷனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லா சிட்டிஸுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதில் டொரண்டோ, பீல் ரீஜன், ஸ்கார்ப்ரோ இதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Now distributed more than 1.73 million doses of COVID-19 vaccine in the City of Toronto alone. City-operated immunization clinics, together with the city's enhanced mobile operations teams, have now administered more than 400,000 doses of COVID-19 vaccine, and more than 659,000 appointments have been booked at city-run clinics. We're announcing today that more than 60% of eligible Toronto residents have now been vaccinated. Again, this is another significant threshold, but no reason to stand back and admire. We have much more work to do. We know that, but I do commend the teams, all of the teams, led by Chief Peg and our health partners and our community partners and everybody else for getting as far as we have. I want to thank all of them. They are heroes in ensuring that we will be able to get through the pandemic and reopen safely, which we all want to do. And I want to say thank you as well to the 60.1% of eligible Toronto residents, a healthy majority, who have stepped forward to get their shot. I'd like to highlight 3 amazing examples of the Team Toronto effort. First, I'm pleased to share an update with you on accessibility-focused vaccination clinic held on May the 13th at the city-run clinic at the Metropolitan Toronto Convention Centre. The clinic was a partnership between the city's Accessibility Task Force on COVID-19 vaccines and Toronto Public Health, and it is the city's response to one of the task force's recommendations. This was the first of 2 such clinics serving people with disabilities. Approximately 600 people and their caregivers were vaccinated last week, and around 1,000 more people will be vaccinated this coming Wednesday. Each client's accommodation needs were met, including ASL interpreters, sighted guides, or professional attendants, among other requirements. Torontonians with all different types of differing abilities were welcomed and were provided with a safe and accessible venue to receive their vaccinations. Feedback from residents who attended the accessibility vaccine clinic was that they found it accessible and that they were appreciative. I want to thank all members of the Accessibility Task Force under the leadership of Chair Wendy Porch, Executive Director, Centre for Independent Living in Toronto, who worked with all the city teams to plan these clinics. And I want to say thank you as well to the following organizations who generously shared their staff on the day of the clinic: the March of Dimes, RENA, Ps., Silent Voice, and Balance for Blind Adults. And thank you as well to the incredible Toronto Public Health team. They have so many things they're doing so well, and they have been for a long, long time now. And I want to thank them very much, as well as our partners from Toronto Fire and EMS. The enthusiasm and the commitment of all of these people in the public domain made a critical difference in ensuring that people felt welcomed and that they were served with dignity. Second, on Saturday, I had the opportunity to visit the Punjabi Community Pop-Up COVID-19 Vaccine Clinic in Scarborough at the Gursikh Sabha, Canada. Consistent with Sikh values, which see that faith community in non-pandemic times serving meals to anyone that is hungry, anyone at all, 24/7 at their places of worship, they welcomed many members of their own faith on Saturday, but also welcomed to their place of worship residents from all corners of Scarborough. And it was my pleasure to meet them, those who were there to be vaccinated, and also to thank the wonderful doctors and staff, including nurses and other staff from the Scarborough Health Network who ran the clinic. Thirdly, I want to give out a huge shout out
to the East York Health Partners, including in particular Michael Garron Hospital, who worked to vaccinate more than 10,000 people on Sunday at the Thorncliffe Park Community Hub in the East York Town Centre. What an incredible achievement by the Michael Garron team, who have been leaders throughout, and by the more than 10,000 people who actually came out to get vaccinated, and all of those who helped to make it happen. ஸோ கண்டிப்பாக a huge population இந்த வீக்கெண்ட் மட்டுமே வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் numbers as such பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 million people இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டோஸாவது எடுத்திருக்காங்களாமா வேக்சினேஷன். அண்ட் அரவுண்ட் 432,000 people 2 டோஸுமே எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற டேட்டா கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது இன்னமும் ஸ்பீடப் ஆகி சீக்கிரமே எல்லாருமே வேக்சினேட் ஆகணும். ஸோ we can go back to normal அப்படின்னு தான் ஹோப் வச்சுருக்கோம், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். இதை பற்றியான அப்டேட்ஸ் எவ்ரிடே நம்ம நியூஸில் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அது ஹெல்த் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து கேட்கும் போது இன்னும் நமக்கு புரிகிற அளவுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ஒன்டாரியோ ஹெல்த் அஃபீஷியல்ஸ் இப்போ உள்ள கரண்ட் கோவிட் அண்ட் வேக்சினேஷன் சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறாங்க, பார்க்கலாம். On Saturday, Ontario reported 2,584 cases. On Sunday, we reported 2,199 cases. And today we're reporting 2,170 cases of COVID-19. So this is the 8th day in a row that we have recorded under 3,000 daily new cases. Our 7-day average is now 2,352. And that's down from 3,017 a week ago and 3,577 cases 2 weeks ago. We're reporting an additional 58 deaths since Friday, which includes 4 today. And that is the lowest number of deaths we've seen in a single day since March. But as always, we do extend our deepest sympathies to the families, friends, and caregivers of those who have passed away from COVID-19, and to everybody who is mourning the death of a loved one during these very difficult times. We continue to see improvement in the number of hospitalizations and intensive care unit admissions. Today, there are 1,320 people in hospital with COVID-19, and that is up slightly from 1,292 on Sunday, but down significantly from a week ago where we had 1,632 people in hospital with COVID. There are also 779 people in the intensive care unit now, which is down from 785 yesterday and 828 7 days ago. So the trends remain encouraging, but the numbers are still very high, and they represent people who are very ill from this disease. Our testing volumes were quite low yesterday, with only 24,498 cases or tests processed, which is a positivity rate of 7.9%. While this positivity rate is still relatively high, it is notably lower than the 9.1% reported last Monday. This is a metric that has been trending slowly and steadily downward in recent weeks, and our current 7-day average for percent positivity is 6.8%. I'm also reporting at this point a total of 14 cases of thrombotic thrombocytopenia, or TTS, linked to the Covishield AstraZeneca vaccine. And of these 14, 10 now meet the criteria for VIT, or vaccine-induced immune thrombotic thrombocytopenia. I want to take this opportunity to reiterate that those who have received their first dose of the AstraZeneca vaccine did absolutely the right thing to prevent illness and protect their families, loved ones, and communities. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம்
உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒன்டாரியோ இஸ் ஆன் த ரைட் ட்ராக்னு தான் சொல்லணும். நம்பர்ஸ் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. A few weeks back almost 4,000 கேசஸில் இருந்தோம். ஸோ இப்போது 2,100 and something அப்படின்றது ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி குறைஞ்சு 1,000 கீழே குறையும் போது we can come out of stay at home orders அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹோப்போடு தான் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ வேக்சினேஷன் பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நாளையிலேருந்து 18+ ஏஜ் குரூப்புமே வேக்சினேஷனை புக் பண்ணலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்டாரியோ மேஸ் வேக்சினேஷன் கிளினிக்ஸோட வெப்சைட்டோடையே 18+ பாப்புலேஷன்ஸ் வந்து வேக்சினேஷன் புக் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து May 24th நெக்ஸ்ட் வீக் தான் இதை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் வேக்சினேஷன் இன்ஃப்ளக்ஸ்னால இது 1 வீக் ப்ரையராகவே பண்ணுறாங்க. ஸோ அகேன் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ நாளையிலேருந்து 18+ பாப்புலேஷன் ஒன்டாரியோ மேஸ் வேக்சினேஷன் வெப்சைட் மூலமாகவே உங்களோட வேக்சினேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். அகேன் இன்ஃப்ளக்ஸ்ன்னு சொன்ன வேக்சினேஷன். ஸோ இந்த வீக் மட்டுமே 4.5 million டோசஸ் இம்போர்ட் ஆகுது, ஃபைசர் அண்ட் மொடர்னா. ஸோ இதனால தான் இந்த மாதிரி டேட்டா கொஞ்சம் ஏர்லி ஆக்கி அகேன் எவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே வேக்சினேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டொராண்டோவில் வந்து பாப்அப் கிளினிக்ஸ் அண்ட் ஹாட்ஸ்பாட்ஸில் தான் வந்து 18+ புக் பண்ண முடிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அகெயின் எவ்ரிபடி கேன் புக். டொராண்டோ மாதிரியான ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் தோ நீங்கள் புக் பண்ணலான்னு சொன்னாலுமே டோசஸை பொறுத்து தான் எவ்வளோ பேருக்கு வேக்சினேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ அகேன் திரு ஜான் டோரி அவர்கள் வந்து டொராண்டோ பீயிங் ஹைலி பாப்புலேட்டட் இந்த ஏஜ் குரூப்புக்கு நிறைய டோசஸ் தேவைப்படும் அப்படின்னு முன் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த பாப்புலேஷனை வேக்சினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் கோவிட் பற்றி பேசிட்டோம் டாப் ஆஃப் தி ஹவரில். அடுத்ததாக கெனேடிய வளத்துக்குள்ளே போகிறோம். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ப்ரெடி மச் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட வீட்டை, காரை எவ்வளோ க்ரீனாக வச்சுக்க முடியும், அதாவது கார்பன் பிரிண்ட் இல்லாமல் நம்ம ரொம்ப சேஃபாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸை கம்மி பண்ணுறது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இதை பற்றியான ஒரு ப்ரோக்ராம் பற்றி புதுசாக வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். க்ரீன் ரெட்ரோஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எனர்ஜி அட்வைசர் ஜாப்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜாப். இந்த சென்ஸ் இவங்க வந்து நம்மளோட க்ரீன் ஹவுஸ் எமிஷன் எப்படி இருக்குது அண்ட் நிறைய வீடுகளுக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் சேஃப் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ட்ரைனிங் அண்ட் இது பற்றியான விஷயங்களுக்கு வந்து கொண்டு வரத்துக்கான ஒரு ஜாப். இதுக்கு ஆல்மோஸ்ட் 2,000 பீப்புள் தேவைப்படுறதாகவும் இவங்களை ரிக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்டர். அண்ட் இதுக்காக ஃபெட்ரல் கவர்மெண்ட் $10 million ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், குளோபல் வார்மிங் சம்மந்தப்பட்டு ஒரு ரொம்பவே ஃப்ரண்ட் ஃபார்வர்டாக போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கனடா க்ரீனர் ஹோம்ஸ் கிராண்ட், இந்த ஒரு ப்ரோக்ராம்காக தான் இந்த ஒரு ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதை பற்றியான ப்ரெஸ் மீட் தான் அடுத்ததான் நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம். In the coming weeks, we'll be launching a new program, the Greener Homes Grant, to help retrofit up to 700,000 homes. This investment will provide energy audits as well as grants of up to $5,000 for homeowners so that they can make energy efficient improvements. If you're a homeowner, this will make your life more affordable and lower your energy bills, all while fighting climate change and creating good middle-class jobs.
To make these renovations happen, we need workers who can install windows, heating and cooling experts, electricians, and insulation specialists. But before any of that work gets going on your house, you need an energy advisor who can tell you where you're losing heat in the winter or why your house is getting too hot in the summer, so you can plan what makes the most sense to invest in. We know that there's going to be a bigger demand for energy advisors now and in the coming years as more and more people retrofit their homes. And we have to make sure homeowners have access to energy evaluations everywhere in Canada. Today, we're announcing a $10 million commitment to recruit, train, and mentor up to 2,000 new energy advisors right across the country. Whether for people who already work in construction or in a whole range of other fields, this training program will open up new opportunities for people across the country. These are good, well-paying jobs. Everyone should have a chance to benefit from this great career choice. That's why we will actively recruit people from all walks of life to join the growing energy efficiency sector. Creating green jobs is not only good for the economy, for workers, and for the environment. It makes life more affordable for the middle class, too. After all, anyone with a home knows that leaky windows or an old furnace don't just waste power, they waste money, too. By putting those retrofits in reach for homeowners, we're going to help people cut their energy bills while also cutting extra emissions. Climate change is real, and it's an existential threat. That's why we're continuing to strengthen our climate plan with smart, targeted investments. We have a plan to rebuild a more resilient economy and a more sustainable future for all Canadians. Because that's what Building Back Better is all about. Real solutions that work for real people. A healthier future, good jobs, and a stronger, cleaner economy. That's what we're going to keep delivering for Canadians. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. உங்கள் வாழ்க்கையின் வெற்றி. ஸோ கோவிட் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு தோன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். வெல், கோவிட் டெஸ்ட்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் கிளினிக்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 days ஆகும் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு. பட் இப்போது ஒன்டாரியோலையும் ஆல்பர்ட்டாலையும் ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் அண்ட் லோப்லா ஃபார்மசிஸில் வந்து ரேப்பிட் டெஸ்ட் விற்கப்படுகிறது. ஸோ இது வந்து அங்கேயே ஃபார்மசிலேயே இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வித்தின் அ 15 to 20 minutes ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ஒரு ரேப்பிட் டெஸ்ட் இங்கே வந்து கிட்டாக விற்கப்படுகிறது. அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் $40. அண்ட் இது வந்து ஏசிம்டமேட்டிக் பாப்புலேஷனுக்கு இந்த கிட்ட வந்து விற்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்த மாதிரியான பாப்புலேஷன் இந்த ஒரு கிட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் கெஸ்ஸிங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மேபி இந்த ரிசல்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அகேன் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அகேன் கோவிட் பற்றி பேசியாச்சு அண்ட் க்ரீன் ஹவுஸ் அண்ட் க்ரீன் கேஸஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் தான் நான் சொல்லணும். எவ்ரி இயர் அஃப்கோர்ஸ் புது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக கார்பன் எமிஷனை குறைக்க முடியுமோ அதுக்கான நியூ ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாக கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அகேன் இது பற்றியான அப்டேட்ஸ் இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட் எவ்ரிடே நம்ம ரொம்ப மும்முரமாக கேட்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் கரன்சி ரிப்போர்ட். ஸோ நம்மளோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எந்த மாதிரியாக இருக்குன்றத பார்ப்போம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை
இலங்கை 169 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வீக் சாட்டர்டே கேளுங்கள் தரப்படும் ப்ரோக்ராம் அகேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம்னு தான் சொல்ல முடியும். உங்களோட கொஸ்டின்ஸை டைரெக்டாக அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்டோட நீங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர்ஸ் இம்மீடியட்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாரம் மே 22ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணிக்கு காலையில் கேளுங்கள் தரப்படும்ல டாக்டர் செந்தூரன் குணரத்னம், சைக்கியாட்ரிஸ்ட், மன தத்துவ நிபுணர். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பேண்டமிக்னால நிறையா பேருக்கு சைக்கலாஜிக்கலி அண்ட் இமோஷ்னலி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் அண்ட் சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க யாரையுமே பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பிள்ளைங்களுக்கு. ஸோ இதை பற்றியான நிறைய கேள்விகள் நிறைய பேர் மனசில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சாட்டர்டே. ஸோ ஸ்டே டியூன்ட். வர நாட்களில் இதை பற்றியான மற்ற இன்ஃபர்மேஷனும் குட் ஈவினிங் கனடாவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே அன்னைக்கு கண்டிப்பாக கேளுங்கள் தரப்படும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு உங்களோட கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுக்கோங்க. டாக்கிங் அபவுட் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பேண்டமிக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைமில் கண்டிப்பாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே, அதுவும் வெதர் இப்போ பெட்டர் ஆகிட்டுருக்கிறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சீக்கிரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. எஸ்பெஷலி யங் கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போதைக்கு ஸ்டே அட் ஹோம் ஆர்டரில் இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரீஓப்பன் ஆகும். இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் சீக்கிரமே வரும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஆவலாக காத்துட்டு தான் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி June 3 அந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் முடிகிறதுக்கு முன்னாடி ஆர் அன்னைக்கு அட்லீஸ்ட் இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அறிவித்து இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் ரொம்பவே வசதியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அகேன் ஸ்டே டியூன்ட். இதுக்கான அப்டேட் என்னன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக கலையரங்கம். அகேன் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இன்றைக்கி கெனேடி ப்ரொடக்ஷன் கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். பாடியிருக்கிறவங்க கீத்யா வர்மன் அண்ட் இந்த பாடலுக்கு இசை MP கோனேஷ் அவர்கள். அகேன் இப்போதைக்கு May 18th நம்மளோட ஜெனசைட் பற்றியான மெமரிஸோட இதை பற்றி ஒரு அழகான பாடல்னு தான் சொல்லணும். பார்க்கலாம்.
போனதே சுயமிழந்த மனிதர் கூட்டம் மலிந்து போனதே சொந்த நாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கமானதே வந்த நாட்டில் வாழ்வை இழந்தோம் எதுவும் புரியல நீலாச்சோறு உண்ட காலம் நினைவில் வருகுதா நெஞ்சம் என்னும் தாமரை மீ நினைவு போகுதா நீலக்கடல் தாண்டி தாண்டி நீந்தியதை பார் நீரிரைத்து நெல் விதைத்த நெடுவயலை பார் நீலக்கடல் தாண்டி தாண்டி நீந்தியதை பார் நீரிரைத்து நெல் விதைத்த நெடுவயலை பார் தாய்
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ இந்த கோவிட் வேக்சினேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரோல் அவுட் எஃபர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக மேஜர் ஜென்ரல் டேனி ஃபோர்டீன் இவர் தான் வந்து இத்தனை நாள் டாப்பில் இருந்து இதை வந்து முன் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் மற்ற ஒரு இஷ்யூனால், அதாவது அஃப்கோர்ஸ் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மிலிட்ரி ஃபோர்ஸஸில் நிறையா அப்யூஸை பற்றியான நிறையா கேசஸ் இப்போது வெளியில் வந்துட்டுருக்கு அண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது ஒரு ரீசனாக இவர் சைட்லைன் பண்ணப்பட்டதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷனில் அவரை சைட்லைன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பிரிஜெட் ஜென்ரல் கிறிஸ்டா ப்ரோடி அவர்களை இந்த செக்டருக்குள்ளே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால் அண்ட் இது எப்படி முன்னோக்கி போயிட்டுருக்கோம், இதுக்கான சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அகேன் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். வேக்சினேஷன் அண்ட் இது ரிக்ரூட்மெண்ட்லேருந்து அண்ட் இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் இந்த நேரத்தில். அண்ட் இந்த ஒரு முக்கியமான செக்டரில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அது அடுத்த ஸ்டெப்லேயும் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எப்படி ரோல் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அகேன் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட். கண்டிப்பாக இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் அட்லீஸ்ட் டொரண்டோவில் இந்த பியூட்டிஃபுல்லான சன்னை எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ அஃப்கோர்ஸ். வார்ம் வெதர் கண்டிப்பாக இந்த வீக் எல்லாமே தொடரப்போகுது. ஸோ நாளைக்கு டொரண்டோவில் வார்மாக இருக்க போகுது ஃபார் ஷுவர். பட் மற்ற சிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ கண்டிப்பாக டொரண்டோ மாதிரியே எல்லா சிட்டிஸுமே வார்மாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. வான்கூவரில் மட்டும் கொஞ்சம் மேலே, பட் தட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்போட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். இன்னும் முக்கியமான செய்திகளோடு இதோ உங்களுக்கு. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நீதியை நோக்கிய பயணம் நீண்டதாகவும் வேதனையானதாகவும் இருந்தாலும் நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து பயணிப்போம் என கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த சங்கரி இன்று தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 12வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கேரி ஆனந்த சங்கரி உரையாற்றினார். நினைவு கூர்வதற்கான உரிமை கூட கவலைக்குரிய வகையில் தற்போது தாக்குதலுக்குள்ளாகி உள்ளது என தனது உரையில் ஸ்காப்ரோ ரூச் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசு நினைவு சின்னங்களை அவமதிப்பதும் நினைவேந்தல் புரிவோரை அச்சுறுத்துவதும் தொடர்ந்து வருவதையும் கேரி ஆனந்த சங்கரி தனது உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். Missed by members, the Honourable Member for Scarborough Rouge Park. Madam Speaker, on May 18th, Tamils in Canada and around the world will mark the 12th anniversary of the Mulivaikal genocide. They will mourn, they will grieve, they will commemorate, and they will resolve to never again be witness to such genocide and atrocity in our world. Sadly, this right to commemorate itself is under attack, Madam Speaker. The Sri Lankan state continues to desecrate memorials and threaten those who commemorate. Despite these restrictions, Tamils on the island and around the world will join hands on May 18th in person or virtually to pay tribute to our fallen brothers and sisters and recommit to ensuring that Tamils can live on the island with freedom, equality, and self-determination. We will continue to be resilient and never be silenced. The monuments to those who are lost is etched in our collective memory and in our hearts. The march towards justice is long and painful, Madam Speaker, but we will continue until justice is served. Thank you, Madam Speaker. கனடாவின் தடுப்பூசி செயல்பாடுகளின் புதிய துணைத் தலைவராக பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டா புரோண்டி இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த நியமனத்தை அறிவித்திருக்கிறது. பிரிகேடியர் ஜெனரல் புரோண்டி கடந்த நவம்பர் மாதத்தில் ஆரம்பமான தடுப்பூசி விநியோக கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றி வருகின்றார். இதற்கு முன்னர் இந்த பதவியில் இருந்த மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் கடந்த வெள்ளிக்கிழமை தனது பதவியிலிருந்து விலகினார். ஒரு இராணுவ விசாரணையின் காரணமாக ஃபோர்டின் தனது பதவியிலிருந்து விலகுவதாக கனேடிய ஆயுதப்படைகளும் தேசிய பாதுகாப்புத்துறையும் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. ஃபோர்டின் 30 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாலியல் முறைகேடு முறைப்பாட்டை எதிர்கொள்கிறார் என்று சிடிவி செய்திச் சேவை தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஃபோர்டினின் பதவி விலகல் குறித்து வெளிப்படையாக தகவல்களை வெளியிடுமாறு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றன. கனடா இந்த வாரம் 45 லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. ஃபைசர் மற்றும் மொடர்னா ஆகிய நிறுவனங்களிடமிருந்து திட்டமிடப்பட்ட விநியோகங்களாக இந்த சுமார் 45 லட்சம் தடுப்பூசிகளை எதிர்பார்ப்பதாக மத்திய அரசு கூறுகிறது. அடுத்த வார தடுப்பூசியின் விநியோகத்தை ஃபைசர் நிறுவனம் இந்த வாரம் அனுப்பி வைக்கிறது. இவை தவிரவும் மொடர்னா தடுப்பூசிகளும் இந்த வாரம் கனடாவை வந்தடைய உள்ளன. இந்த வாரம் 34 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகளையும் 11 லட்சம் மொடர்னா தடுப்பூசிகளையும் கனடா பெறவுள்ளது. கனடாவின் நோய் தடுப்பு முயற்சிகள் குறித்த கேள்விகள் தொடரும் நிலையில் 45 லட்சம் தடுப்பூசிகளை இந்த வாரம் கனடா பெறவுள்ளது. ஒன்டாரியோ அரசாங்கம் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி தகுதியை விரிவுபடுத்துகிறது. நாளை காலை 8 மணி முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கோவிட் தடுப்பூசியை பெறுவது ஒன்டாரியோவில் சாத்தியமாகியுள்ளது. இன்று ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்டாரியோவில் ஏற்கனவே திட்டமிட்டதை விட ஒரு வாரம் முன்னர் தடுப்பூசியை பெறுவதை சாத்தியப்படுத்தியுள்ளது. இந்த வாரம் கனடாவுக்கு வரவிருக்கும் தடுப்பூசிகள் அதிகரிக்க எண்ணிக்கை காரணமாக இந்த விரிவுபடுத்தலை மாகாண அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கையில் பிறந்த கனேடிய குடிமகனுக்கு அமெரிக்காவில் 32 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ கஜமுகன் செல்லையா என்ற கனேடியருக்கு இன்று புளோரிடாவில் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சர்வதேச மனித கடத்தல் வளையத்தில் அவரது பங்கிற்காக அமெரிக்க நீதித்துறை இன்று இந்த தண்டனையை அறிவித்திருக்கிறது. நிதி ஆதாயத்துக்காக இலங்கையிலிருந்து ஆவணப்படுத்தப்படாத புலம்பெயர்ந்தோரை கரேபியன் வழியாகவும் அமெரிக்காவுக்குள் கடத்த முயன்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 2003 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் மனித கடத்தல் தொடர்பான குற்றங்களுக்கு அவர் முன்னர் தண்டனை பெற்றிருந்தார். ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 2வது நாளாக 2200க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இன்று 2170 தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள்.
நேற்று ஒன்டாரியோவில் 2199 தொற்றுக்கள் பதிவாகின. ஒன்டாரியோவில் பதிவான 7 நாள் சராசரி 2352 உள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த எண்ணிக்கை 3016 இருந்தது. இன்று 4 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு பின்னரான மிக குறைந்த தினசரி இறப்பு எண்ணிக்கை இதுவாகும். தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து ஒன்டாரியோவில் 5,11,486 தொற்றுகளும் 8,489 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கியூபெக்கின் ஒரு பகுதியை 3.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று தாக்கியுள்ளது. இன்று காலை 7:03 அளவில் மொன்ட்ரியலுக்கு வடகிழக்கில் இந்த நிலநடுக்கம் தாக்கியிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ கேளுங்கள் தரப்படும் இந்த வாரம் மே 22ஆம் தேதி 11 மணிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் செந்தூரன் குணரத்னம், சைக்கியாட்ரிஸ்ட். இவங்க வந்து அஃப்கோர்ஸ் இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேருக்கு கோவிட் சம்மந்தப்பட்ட இமோஷ்னல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இது பற்றியான நிறைய கேள்விகள் நம்ம மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஆன கேள்விகளை நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் தொடர்பு கொண்டு நீங்கள் டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அகேன் இந்த சனிக்கிழமை 11 மணிக்கு கண்டிப்பாக இணைஞ்சுக்கோங்க. பார்க்க மறக்காதீங்க கேளுங்கள் தரப்படும் ப்ரோக்ராமை. ஸோ இதோட இந்த ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் குட் ஈவினிங் கனடா இன்னைக்கு நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கு மே 18ன்றதுனால நம்மளோட ப்ரோக்ராமோட ஃபார்மேட் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். நிறைய செய்திகள் அண்ட் நம்ம நிறைய சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான நபர்கள் அவங்களோட நினைவுகளை இந்த முக்கியமான நாளில் நம்மளோட பகிர்ந்துப்பாங்க. ஸோ இதை பற்றியான நிறைய செக்மெண்ட்ஸோட நிறைய செய்திகளோட நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய சொன்ன மாதிரி இந்த வார்ம் வெதரை அகெயின் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கோவிட் சமயத்தில் வேக்சினேஷன் நிறையவே நியூஸஸ் கேட்டுட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களோட டைம் வரும்போது எல்லாருமே வேக்சினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கோங்க. ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி மே 17ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.